ரெசார்ட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட்ன்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மரைன் வேர்ல்டு முடிச்சுட்டு நேரா ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. உண்மையாவே செம்ம காட்டேஜுங்க. நாங்க 2 ஃபேமிலி போனதுனால 2 பெட்ரூம் உள்ள காட்டேஜை சூஸ் பண்ணோம். அங்கேயே சமைக்க எல்லா பாத்திரமும் இருந்துச்சு. வேணும்னா சமைச்சுக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண வந்துட்டு அங்கேயும் போய் சமையல் கட்டில போய் நிப்போமா? அந்த சைடு எட்டி கூட பார்க்கல. வந்த உடனே எங்க அண்ணி பசங்க பீச் போலாம்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. சரின்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என்னோட கங்காரு குட்டியும் தூக்கிக்கிட்டு கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. காட்டேஜை விட்டு வெளியில வந்தா ஆப்போசிட்லயே பீச் தான். அங்க நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு செம்மையா சன்செட்டை ரசிச்சோம். சரி இப்போ டின்னர் சாப்பிடலான்னு போனோம். அங்க நிறைய கேரளா டிஷ்ஷஸ் இருந்துச்சு. நம்ம வேற ஊருக்கு போனா அந்த ஊராலவே மாறிடுவோம். அதனால இனிமே இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் எந்த ஸ்டேட்டு கேரளா வாணும் அப்படின்னு சேட்டா எனக்கு ஒரு புரோட்டாவும் பீஃப் கறியும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. எங்க அண்ணி எனக்கு ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் கல்லப்பம்னு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன்ப்பா. உண்மையாவே எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் சாஞ்சாச்சு. இப்படிதாங்க செகண்ட் டே போனுச்சு. டாடா பாய்.